நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அரவணைக்கும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் கூட நாம் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். அதில் ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லி தருகிற வார்த்தைகளை நாம் சற்று சிந்திக்கும்படியாக நாம் வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்தார். அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். தான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தோம் என்பதை ஆண்டவர் அறிவுகிறார். அதே நேரத்தில் பிதாவாகிய தேவனோடு ஒரு மனிதன் எப்படி இணைந்து கொள்ள முடியும் என்பதையும் அவர் சொல்லி தந்தார். அதே வேளையில் இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஓமையை சொன்னார். ஓமை என்றால் உதாரணமாக சில கதைகளை வைத்து நாம் உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல கர்த்தராகிய தேவனும் நமக்கு சில உவமைகளை வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அவளிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்ன? ஒரு நியாயாதிபதி, ஒரு மனிதன் இருக்கிறார், ஒரு ஜட்ஜ் இருக்கிறார். அவரிடத்தில் அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருக்கிறாங்க. இந்த நியாயாதிபதியினிடத்தில் போய் அவர்கள் தங்கள் குறைகளை சொல்கிறார்கள். என் எதிராளிக்கும், பாருங்க 4ஆம் வசனம் சொல்கிறது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பாருங்க, ஒரு மனிதன் இருக்கிறான், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறான். ஆனால் அந்த நியாயாதிபதியுடைய குணாதிசயம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவன் மனுஷனை மதிக்க மாட்டான். அதே போல தேவனையும் தேவனுக்கும் பயப்படாதவன். அப்படி என்றால் கடவுள் பக்தி இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறான். அப்படி என்றால் ஆண்டவருக்கும் பயப்படாமல் ஒரு மனுஷனையும் மதிக்காமல் தான் இஷ்டப்படியே வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்ன? அவன் வெகு நாள் வரைக்கும் அந்த ஸ்திரீக்கு என்ன பண்ணுகிறான்? உதவி செய்யாமல் இருந்தான். ஆனால் அந்த விதவையருடைய காரியமும் என்ன பண்ணுகிறாங்க? ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லுகிற நேரத்திலலாம் என்ன பண்ணுகிறான்? நாளைக்கு வாமா சொல்லி அனுப்பிடுறான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஓயாமல் வந்து அந்த காரியத்தை அவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரியம், என் எதிராளிக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை, ஒருவேளை அது லேண்டு பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆகவே பல்வேறு தரப்பில் அந்த பிரச்சனையை நாம் பார்க்க முடியும். ஆகவே அந்த பிரச்சனையை தீர்க்க இந்த நியாயாதிபதியால் முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகவே ஒருவேளை அவங்களால தீர்க்க முடிஞ்சா என்ன பண்ணிருக்கலாம்? அவங்களே சரி செய்திருக்கலாம்.
ஆனால் அவங்க நியாயாதிபதியினிடத்தில் வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த நியாயாதிபதியினிடத்தில் அவங்க வந்து அவங்க கூறுகிற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் வந்து நியாயம் தீர்க்க வேண்டும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய தேவன் இதை ஏன் மக்களுக்கு சொல்லுகிறார்? இந்த நியாயாதிபதியுடைய ஒரு கேரக்டர் என்ன பண்ணல, சரியில்லாத ஒரு கேரக்டர். ஆனாலும் அவனுக்குள்ளாக ஒரு மனதுருக்கம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த ஸ்ரீ எப்பொழுதும் என்ன பண்ணுகிறாங்க, என்னிடத்துல வந்து ஓயாமல் வேண்டுதல் செய்கிறாங்க. இவங்களுக்கு எப்படியாவது நியாயம் செய்துவிட வேண்டும். அப்போ நான் மனுஷரை மதிக்க மாட்டேன், கடவுளுக்கு பயப்பட மாட்டேன், ஆனால் இந்த ஸ்திரீக்கு என்ன பண்ண வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் உள்ளத்தில் என்ன பண்ணுகிறான், சொல்லிக் கொள்ளுகிறான். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி என்ன சொல்ல வருகிறார், அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி என்ன பண்ணுகிறான், அந்த ஸ்திரீக்கு இறங்க அவன் சித்தம் கொண்டால் நமக்கு எல்லாருக்கும் நியாயமும் நீதியும் உண்மையா இருக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஆகவே இந்த பகுதியிலிருந்து அந்த நியாயாதிபதியை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை, அதைவிட உன்னதமான ஒரு தேவனை குறித்து இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாம் நியாயாதிபதியும் இந்த ஸ்திரீயுடைய அந்த ஜெபத்தை மாத்திரம் பேசிட்டு நம்ம போயிட முடியாது. அதில் மறைந்திருக்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? ஆண்டவரிடத்துல நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நியாயாதிபதி அந்த ஸ்திரீக்கு இறங்குகிறான். ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியே தன்னிடத்தில் வருகிற ஒரு ஸ்திரீக்கு அவன் இரக்கம் செய்வானானால் எல்லாருக்கும் நலமுள்ள வாழ்க்கையை தரும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வந்தார். ஆகவே அவர் எல்லாருக்கும் என்ன பண்ண முடியும், நன்மை செய்ய முடியும். ஆகவேதான் அந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம் சொல்கிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய ஒரு பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது? தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இரக்கம் செய்யும் பொழுது நீதியுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அந்த தேவனாகிய கர்த்தரிடத்துல நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை தம்முடைய பிள்ளைகள் இரவும் பகலும் அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிற அந்த விண்ணப்பத்திற்கு அவர் பதிலளியாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாய் இறங்குவார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கூப்பிடுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தால் நாம் போதும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் இன்னார் என்பதை நான் அறிவேன் என்று பக்தன் சொல்லுகிறான். ஒரு பக்தன் சொல்கிறான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் ஒரு ஜீவனுள்ள ஒரு ஜெபமாக மாறும். அல்லேலூயா. ஆகவே நாம் யாரிடத்துல போய் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியே ஒரு ஸ்திரீக்கு இறங்குவானானால் கர்த்தரை நோக்கி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல தம்முடைய பிள்ளைகளாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இறங்காமல் இருக்க மாட்டார், நிச்சயமாய் இறங்குவார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனை குறித்த ஒரு தெளிவில்லாததுனால தான் என்ன பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபம் எப்படி நடக்கும்? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நடக்குமா நடக்காதா என்ற
முறுமுறுப்போடு நாம் இருக்கிறோம். அநேக பேர் தான் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ யாரிடத்துல கேட்கிற என்பதை நீ புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் கேட்கிற ஒரு தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி செய்கிற அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவரிடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஜெயத்தை தருவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த தேவனை சற்று நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் சிந்தித்து பார்த்தா நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளில் நாம் கஷ்டப்படுகிற நேரத்தில், நாம் தனித்து விடப்படுகிற நேரத்தில் நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்பி நாம் இருக்கும் பொழுது நாம் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். நாம் அநேக நேரம் சில மனிதர்களை குறித்து நாம் நம்பி இருப்போம். ஐயோ, இந்த மனிதர்கள் நமக்கு உதவி செய்வாங்க, இவ்வளோ உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உதவி கிடைக்காமல் நாம் கண்ணீரோடு கவலையோடு இருந்த நாட்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்ம கைவிடாமல், தலை குனியாமல் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்த நாட்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பலகீனத்தின் மத்தியிலே, மரண படுக்கை மத்தியிலே நாம் இருக்கும் பொழுது கூட கர்த்தர் நம்மை கைவிடாமல் ஜீவனை காத்து எம்மட்டும் வைத்திருக்கிறார் என்றால் அது பெரிய தேவன் நம்மீது வைத்திருக்கிற ஒரு இரக்கம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் சொந்தமாக கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் கொண்டிருக்கிறதினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் ஜெபிக்கிறதுல நாம் சோர்ந்தே போகக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டு, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேற யார் சொன்னாலும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு நமக்கு கற்றுத் தருகிற ஒரு வாழ்க்கை, ஒரு வழி, நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் சோர்ந்து போகாமல் தேவன் அண்டை நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதிலை தருகிறார். சில கால தாமதங்கள் ஆகலாம், ஆனால் நிச்சயமாக பதில் வரும். அல்லேலூயா. சில காரியங்களில் நாம் சோர்ந்து போய் என்ன பண்ணியிருக்கலாம், அது ஜெபத்தையே விட்டுருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுகிறாங்க, ஆண்டவரே விட்டுட்டு போயிடுறாங்க, ஆலயத்தையே மறந்து போய் விடுகிறாங்க. ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் நீங்கள் சோர்ந்து போகிற நிலைமை வருகிறதா, அந்த நேரத்தில் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், இல்லை ஆண்டவரை நான் சோர்ந்து போக மாட்டேன், நிச்சயமாக எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க, நிச்சயமாக என் பிள்ளை வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீர், நிச்சயமாக என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு எழும்பி பிரகாசித்து பாருங்க. ஆண்டவர் அந்த நாளிலிருந்து உங்களை வாழ்க்கையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் ஒரு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது அங்கு அநேக சாட்சிகளை நாம் கேட்க முடியும். ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் தள்ளப்பட்ட நிலையில் கஷ்டத்தோடு இருக்கிற நேரத்தில், நான் ஒரு ஆசிரிய பணி செய்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் அவங்க திடீரென்று டிரான்ஸ்ஃபர் மாற்றுகிற வேண்டிய ஒரு சூழலில் அவங்களுக்கு லெட்ரு வந்துடுச்சு. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியலை, அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனம் இல்லை. உள்ளத்தில் கண்ணீரோடு என்ன பண்ணார்களாம், யாரிடத்திலும் போய் தன் குறைகளையோ தன் நிலையோ சொல்லலை.
மாறாக ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து முன்பாக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே இது எதனால வந்தது, ஆனால் நான் இந்த இடத்துல இருக்க விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. தன்னுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றினார்களாம். அல்லேலூயா. அந்த நாள் முடிவதற்குள்ளாகவே ஒரு ஃபோன் கால் வருகிறது, நீங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பணிகளை செய்யலாம் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் என் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு சில மனிதர்களை நம்பி போனோம்னா என்ன பண்ணுவோம்? மனிதர்கள் முகத்தை பார்ப்பாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? தூர தள்ளிடுவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஒருபோதும் விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தேவன் யாரென்றால் உங்களை படைத்த, என்னை படைத்த என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவர் மாத்திரமே தள்ளப்பட்டிருந்தவர்களையும் ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறார். அல்லேலூயா. அவரை போல இந்த உலகத்தில் நம்மை நேசிப்பதற்கு யாருமே இல்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை அவர் சேர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. பக்தன் சொல்கிறார் அல்லவா, தூக்கி எறியப்பட்ட என்னை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? என்னை சேர்த்து கொள்கிறார் என்று சொல்லி பக்தன் சொல்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஏசப்பா, எனக்கு உம்மை விட்டால் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கே உங்கள் இருதயத்தை திறந்து, ஏசப்பா, என் தேவைகள் இவ்வளவாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறுவதற்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நான் பல வேண்டுதல் செய்துட்டேன், பல விதமான காரியங்கள் செய்துட்டேன், ஆனால் என்னால் முடியல ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாமல் ஜெபிப்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து, ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் வீட்டில் நீங்கள் வாங்குங்கப்பா, என் குடும்பத்தில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நிறைவான சந்தோஷத்தை எங்கள் இல்லத்தில் ஊற்றுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளை, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவரீர் அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி எங்களுக்காக நீர் வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எங்களை ஆபத்துக்கு தப்புவிக்கிற தேவன், ஆண்டவரே வியாதிக்கு விளக்குகிற தேவன், வியாதியிலிருந்து மீட்கு எழும்புகிற தேவன், ஆண்டவரே முடமாய் கிடந்தவர்களை எழுப்பி நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையில் ஆண்டவரே இங்கே கூடி ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலையும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறுவதாக, நீண்ட நாட்களாக ஜெபித்திருக்கிற காரியங்களில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அந்த இல்லத்தின் மீது இறங்குவீராக. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. சில இருளின் சக்திகள் அந்த குடும்பத்தை விட்டு விலகி போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை இறங்குவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்குவதாக. எல்லா மந்திரம் பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த குடும்பங்களில் இறங்குவதாக. குடும்பங்களை பிள்ளைகளை எழும்ப விடாதபடி தடை செய்கிற எல்லா பலகீனத்தின் மேல பலகீனம், சோர்வின் மேல சோர்வு, ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை என்று சொல்லி மாறி மாறி குடும்பத்தை அலக்களிக்கிற எல்லா கிரியைகள் இந்த நாளிலிருந்து அந்த குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க ஒருவரும் இல்லையே. டாக்டர்
உறவினர்கள் கைவிட்டுட்டார்களே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா, ஒரு புதிய பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மீது படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் அருகில் வந்து அவர்களை தொடுவீராக. தொட்டு சுகமாக்கி ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை வாழ வைத்து சாட்சியாக நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. உம்முடைய சுவிசேஷ வல்லமை பரவட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் ஒன்றே மகிமை பெறட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Amen.